Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் வேளையில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வீரியம் குறைவானது என்பதால் வழிகாட்டு நெறிமுறைகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்தியிருக்கும் கலந்துரையாடலை பார்க்கலாம். குழந்தைகளுக்கும் குறிப்பாக எல்கேஜி யூகேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு அடுத்த கல்வியாண்டு இன்னைக்கு தொடங்கியிருக்கின்றது. மிக மகிழ்ச்சியோடு கற்றலும் கற்பித்தலும் இரண்டுமே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அது ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் கற்றுத்தர ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் கற்றுக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு கற்றுக்குவாங்க. எல்லாத்தையுமே சந்தேகம் எது வந்தாலும் சரி கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் கையை உயர்த்தி எனக்கு இது புரியல, இது எனக்கு சொல்லித்தாங்க அப்படிங்கிறது கேளுங்க. அப்படியும் அதே மாரி ஸ்கூலில் உங்களுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு கூச்சமாகவோ தயக்கம் இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்களும் கூட தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்புறம் கற்றுக்கலாம், அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து எதையுமே தள்ளி போடாதீர்கள் என்பதான் என்னுடைய வேண்டுகோள். கொரோனா வைரஸ் தற்போது சில இடங்கள் பரவி வருகிறது. இதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் சொல்லப்படுங்க? நம்ம ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் நான் கேட்டேன். நான் அது சார்ந்து ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. அப்படி இது ரொம்ப வீரியம் கம்மியான ஒன்று தான். இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா இருக்குது. பயப்பட தேவையில்லை. என்ன இல்லை வழிகாட்டு முறைகள் இது எனக்கு வெளியிட வேண்டுமா, அதுக்கு தேவைப்படுது என்று சொன்னால் நான் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. வந்து ஸ்கில் திறன் வந்து எப்போ தொடங்க போறீங்க? நம்ம திறன் வகுப்பாளர் இதுலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அது 6th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்டுக்கான குழந்தைங்களுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் அது 12th வரைக்கும் அதை கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நாங்கள் அது ஸோ அதற்கான புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சிபிஎஸ்சியில் சர்க்கரை போர்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகர் போர்டு என்ற ஒரு ஏற்படுத்துகிறார்கள், விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சொல்லியிருக்காங்க, பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்பாக பல்வேறு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்டிருக்கின்ற டீச்சர்ஸ் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அந்த கவுன்சிலிங் சார்ந்து ஸோ அவங்க எங்களுக்கு என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ, ஏன்னா இப்போ ஒரு தனியாக ஒரு ஆப்பே நாங்கள் வச்சுருக்கோம். நான் கூட சட்டமன்றத்தில் பேசும்போது நான் சொன்னேன், அந்த ஆப் மூலமாக 21 வகையான பிள்ளைகளுக்கு டெஃபிஷியன்சி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது சார்ந்து எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வரும்பொழுது நாங்கள் இதுக்கான ஒரு கால் நாங்கள் கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பயந்துக்க புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் ரமேஷ். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.